இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2020ல ரிலீஸ் ஆன உமன் இன் த வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவோட அப்பா இறந்து போயிட அவர் வாழ்ந்த ஒரு மலைவாழ் கிராமத்தை பத்தின ஒரு ஸ்டோரியை சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுக்கு சொல்லியிருப்பாரு. அத இவன் நிஜமாவே இவர் சொன்னதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த காடுகள் எல்லாம் சுத்தி பார்க்க போறான். அப்போ ஒரு காட்டுவாசி பொண்ணு எதிர்ச்சியா ஹீரோவை சந்திக்க. இதுக்கப்புறம் இவனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கலரை தான் காமிக்கிறாங்க. அங்க இந்த படத்தோட ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. தன்னோட மகனை காணோம்னு சொல்லி இவங்க தேடி பார்க்க ஹீரோ ஒரு இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கு. அவரோட அப்பா சொன்ன அந்த பழைய கதைகள்லாம் அவனுக்கு நினைவு வருது. அந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு யாருக்குமே தெரியாம அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு ஒரு டென்ட் போட்டு அங்கேயே ஹீரோ தங்குறான். காலையில தூங்கி எழுந்ததும் அந்த இயற்கை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடம் முழுக்க முழுக்க அவ்வளவு அழகாவும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆபத்துகளை பத்தியும் ஹீரோவோட அப்பா அவனுக்கு ஸ்டோரியா சொல்லியிருப்பாரு. அவர் எதெல்லாம் சொல்லியிருப்பாரோ அது எல்லாத்தையுமே ஹீரோ இப்போ பிராக்டிகலா பாக்குறான். அவனோட பேக் தானாகவே யாரோ இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அதை எடுத்து ஹீரோ பக்கத்துல வச்சுக்கிறான். அப்போ காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்ததும் அவளை இவனை பார்க்க சடனாவே இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவை கண்டுக்காம அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. நல்லா வேலை எஸ்கேப் ஆயிட்டோன்னு சொல்லி ஹீரோ குளிக்கலாம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு அருவி மாதிரி இருக்கிற இடத்துக்கு போக அந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்கா. அவ ஹீரோவை பார்த்ததும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறா. இவனுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப மர்மமா இருக்கு. சடனா இவன் எதிர்பாராத விதமா அந்த பொண்ணு இவன் மேல குதிச்சு கையில கத்திய வச்சு இவனை மிரட்டுறா. ஆனா அவ பேசுற மொழி ஹீரோக்கு சுத்தமா புரியல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் உங்களை பின் தொடர்ந்தெல்லாம் வர கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அமைதியாகிறா. அவளோட கால்ல பார்த்தா ஒரு அம்பு ஒண்ணு குத்தி இருக்கு. அது இன்னும் வெளியே எடுக்கவே இல்லை. ஹீரோவோட பேக வாங்கி அதுக்குள்ள இருக்கிற பொருள் ஒவ்வொன்னா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவன் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பார்த்தது இல்ல. அந்த பேக் எங்க வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான், கனடால இருந்து வாங்குறேன்னு. ஆனா அந்த பொண்ணு நினைச்சுக்கிறானா ஹீரோவோட பேரு தான் கனடான்னு சொல்லி நினைச்சுக்கிறா. அதே நேரம் இவனால நமக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணு அங்க இருந்து போறா. இவங்களாம் இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோயின் என்ன சொல்றானா, உங்க கால்ல அந்த அம்பு ஒண்ணு குத்தி இருக்கு, அதை எடுத்து கரெக்டா வைத்தியம் பார்த்தாதான் உங்க பிரச்சனை முடியுங்கிற மாதிரிலாம் சொல்ல அவ சொல்ல கேட்காம அந்த அம்பை அவ கையாலே உடைச்சு போட்டுறா. இப்படி ஹீரோயின் பண்ண அடுத்த செகண்டே அவங்க அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான், ஹீரோ என்ன பண்றான், ஏதாவது முதலுதவி கிடைக்குமான்னு சொல்லி அங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட கேட்க அங்க 2 பேர் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் அவங்க பயந்து ஓடிடுறாங்க. அப்போ பழைய குடோன் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோயினை கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயத்துக்கு வைத்தியம் பார்க்க சொல்ல அவங்களும் அங்க நிறைய சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை வச்சு அந்த அம்பை எடுத்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு கட்டுப்பட்டு வர்றாங்க. அவளை நீ எங்க கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி இந்த வைத்தியம் பார்த்தாங்கல்ல ஒரு அம்மா அவங்க கேட்கறாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீ மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இவ்வளவு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் இந்த காட்டுக்கு தலைவனா இருப்பான். அவனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவ்வளவு அழகு, அவளை பாக்குற எந்த ஒரு ஆணுமே மயங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பில்டப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்றாங்க. என்னன்னா இந்த காட்டை சுத்தி பார்த்துறதுக்காக ஒரு ஃபாரின் காரன் வந்திருக்கான். அவனுக்கும் இங்க படுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா ஹீரோயின், அவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு இருக்கு. ஆனா இது பிடிக்காம அந்த காட்டுவாசி குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் அவனை கொலை பண்ணிருப்பான். இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கூடவே ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் வயசே ஆகல, அவளுக்கு வயசே ஆகாது, அது இல்லாம அவளும் ஒரு இளவரசி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. தூரத்துல ஒரு எரிமலை இருக்கு. ஹீரோயின் பிறந்து வளர்ந்ததா இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அங்க போறதுக்காக தான் ஹீரோயின் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உன்னால முடிஞ்சா நீ கொண்டு போய் அவளை அந்த இடத்துல விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் கூட வர சம்மதிச்சா நான் அதுக்கு உண்டான முயற்சியை பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல நிறைய ஆபத்து இருக்கு, நீ கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோவோட அப்பா ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு சின்ன வயசுல. அந்த போட்டோவை எடுத்து நம்மளால பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல சின்ன குழந்தையா இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான். அதோட ஹீரோயினை தூக்கிட்டு போறதுக்காக அந்த காட்டுவாசி குரூப் பேர் இந்த பக்கம் வந்திருக்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி ஹீரோயினும் போராடிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட போய்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பிலிப்பினோ நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நான் இப்போ நேரால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்ல இப்பவும் ஹீரோயினுக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே வரல. உன்னை நான் கொண்டு போய் நீங்க போக வேண்டிய அந்த இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஹீரோவோட அப்பா ஒரு போட்டோ எடுத்திருப்பாருல, அந்த போட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு தானே நீங்க போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் முயற்சி பண்ணா அங்க உங்களை கூட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா ஹீரோயின் எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை, நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தனியாவே போக பாக்குறாங்க. அப்போ அந்த காட்டுவாசி குரூப் இவங்களை கிட்னாப் பண்ண திரும்பவும் அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் இவனை ஒளிஞ்சு வேற ஒரு ரூட்ல கூட்டு போயிடுறா. இவன் வேற கனடால இருந்து ஒரு பொருளை வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுதான் ஹீரோவோட பேரை சொல்லி இவனை சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு கடல் இருக்கும். அங்க ஒரு குழியில போட்டு 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க. இப்படி அந்த இடத்துல யாரோ வரத ஹீரோ நோட் பண்றான். அதே நேரம் அங்க யாருமே இல்ல. நைட் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கடல்ல இருந்து எடுத்த சில பொருட்களை வச்சு நைட் டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோவோட மொபைல் போன் ரிங் அடிக்குது. ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அவ பார்த்தது இல்ல. அது ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அந்த போனை உடைக்கிறதுக்காக ஹீரோயின் முயற்சி பண்றான். ஹீரோவும் அது நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆபத்தான பொருள் இல்ல, அது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் சொல்லி ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறான். இவங்க அந்த கடல்வெளி பயணமா ஒரு போட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ராட்சச சில ஒரு உருவத்தை வந்து இத பார்த்ததுமே ஹீரோ பயந்து அலற அந்த
அது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா ஹீரோயினை ஒரு காட்டுவாசி குரூப் தேடிக்கிட்டு இருக்கும்ல, அதுகிட்ட இருந்து இவங்கள அதை காப்பாத்தி விட்டுரு. ஹீரோ அந்த அதிர்ச்சியில மயங்கியே போயிட்டான் போல. ஹீரோயின் ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள இவனை இழுத்துட்டு வந்து மயக்கத்தை தெளிய வச்சிடறாங்க. தூரத்துல இருக்கிற அந்த ராட்சச உருவம் ஹீரோயினுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு காணாம போயிடுது. இது எல்லாமே ஹீரோவோட அப்பா அவனுக்கு கதையா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இப்போ இவன் பார்க்கும்போது தான் இவனுக்கு நம்புற மாதிரி இருக்கு. இவங்க அந்த காடுகள் எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட இப்போ ஒரு பஸ் வரக்கூடிய ஒரு ரூட்டுக்கு வந்துட்டாங்க. அதுல ஏறி இவங்க அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்க. நீ போற இடம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பஸ்ஸை யாரோ ஒருத்தங்க வழிமறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினை ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருந்திருப்பான்ல ஒரு காட்டுவாசி, அவன் தான். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, எங்களவே வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேச அவளுக்கு புரியற ஏதோ ஒரு மொழியில அவன் பேசுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன கன்வே பண்ணிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ண வந்த அந்த குரூப் அந்த மொத்த பஸ்ஸையும் அடிச்சு நாசம் பண்ணிடுறாங்க. எப்படியோ சில பல முயற்சிகள் எல்லாம் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காட்டுவாசி கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்படியே 2 நாட்கள் கடந்துடுச்சு. ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கும் போல. அவன் பக்கத்துல நெருங்கி போக ஹீரோயின் இவனை அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல அவங்க பார்க்கவே இல்லை. இவன் அவனோட பேக மாட்டிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன், இது எனக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோயினை தேடிக்கிட்டு இருந்த அந்த குரூப் இவங்க மொத்த பேத்தையும் சுத்தி பிடிச்சிடறாங்க. இவங்கிட்ட இருந்து எப்படா தப்பின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசிக்கு பக்கத்துல போய் ஹீரோயின் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ வெறியாயிடுறான். அப்போ நம்ம மேல இவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. அப்படியே கட் பண்ணா வெடிஞ்சிருச்சு. ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறான். இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவனை காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிருக்கான். அந்த காட்டுவாசி கூட்ட தலைவன் கிட்ட ஹீரோயின் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பாங்க, ஹீரோவை இங்க உயிரோட விட்டுரு, அப்பனா நான் அவங்க கூட வரேன்னு சொல்லிருப்பாங்க. அதனால ஹீரோயினை மட்டும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த எல்லா விஷயமும் ஹீரோவுக்கு எப்படா தெரிய வருதுன்னு பார்த்தா ஒரு ஜெயண்ட் சைஸ்ல ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வந்திருக்குல்ல, அதுதான் ஹீரோவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்து. ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்ணி திரும்பவும் அந்த காடை நோக்கி போறான். ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்த அந்த காட்டுவாசி அவங்கள ஒரு இடத்துல யாருங்க தெரியாம எடுத்து வச்சிருக்கான், சாரி மறைச்சு வச்சிருக்கான். ஹீரோ அங்க பக்கத்துல போக இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை நடக்குது. அதே நேரம் ஹீரோயின் அந்த எரிமலையில இருந்தா பிறந்திருப்பான்னு சொல்லி ஒரு அவளுக்கு வைத்தியம் பார்த்த ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, இது ஏதோ ஒரு அசம்பாவிதமா தோணுது, ஹீரோனுக்கு ஏதோ ஒண்ணு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனால அவனை எடுத்து சண்டை போட முடியல. ஒரு கட்டத்துல அந்த காட்டுவாசி கையில ஒரு அம்பு இருக்கு, ஹீரோவோட கையில ஒரு கத்தி இருக்கு. இவங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்த பொருளை தூக்கி வீசிக்க ட்ரை பண்ண இடையில ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த அம்பும் கத்தி ரெண்டுமே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இறங்கிடுது. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்றான். இவங்களை இந்த இடத்துல இருந்து ஒரு லேடி இவங்களுக்கு வைத்தியம் பார்த்திருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போனா ஹீரோயின் பொழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை இவனுக்கு புரியுது. அப்போ அந்த காட்டுவாசி கிட்ட நம்ம 2 பேரும் முயற்சி பண்ணி ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட அவன் ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே வரல. உனக்கு ஒண்ணுமே ஆகாது, எப்படி நான் உன்னை காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல அவங்க உயிரோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லி. இவன் பண்ண இந்த தப்புனாலதான் ஹீரோயின் இப்ப இறக்க போறாங்கன்னு சொல்லி அவன் கதறி அழுக, ஹீரோயின் இதுக்கு எந்த ஒரு விதத்திலும் நீ காரணம் இல்ல, வீணா நீ உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு பக்கத்துல வந்து இவன் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதோட அந்த இடத்துல இருந்து ஹீரோயினோட உடம்பு அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஹீரோயின் வந்து நம்மள நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷி இல்ல, அவளுக்குள்ள ஏதோ ஒரு சில சக்திகளா இருக்கும் போல. ஹீரோவும் ஹீரோயினோட பேரை சொல்லி கதறான். ஆனாலும் அவங்க வரவே இல்லை. அந்த இயற்கையோட இயற்கையா அவங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்க போல இருக்கு. அந்த தூரத்துல இருக்க அந்த எரிமலையை பாக்குறான், அது இப்ப புகஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வந்த ஹீரோ இப்போ உடம்பு முழுக்க காயத்தோட திரும்ப அவனோட ஊருக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு சோகமா அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த கதையை நாளைக்கு நீயும் உன்னோட பையனுக்கு சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் ஹீரோட அப்பா குரல்ல கேட்க இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.